அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ஹிதாயா. ரமலான் மாதத்தின் முதல் 10 நாட்கள் ரஹமத்தின் நாட்கள்னு அழைக்கப்படுது. இந்த 10 நாட்கள்ல தான் நாம இப்போ இருக்கோம். இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இந்த ரஹமத்துடைய 10 நமக்கு கிடைக்கும். அதனால மீதம் இருக்கிற இந்த நாட்கள் நம்ம அல்லாஹு தஆலா கிட்ட நம்ம மேல அதிகப்படியா ரஹமத்தை இறக்கவும் அவனோட கருணை நம்ம மேல இருக்கவும் நம்ம அதிகப்படியா துவா கேட்கணும். அல்லாஹு தஆலாவை கருணை மிக்கவனே என்று அழைக்கக்கூடிய ஒரு அழகான இஸ்ம தான் யா ரஹீம் யா அல்லாஹ். இந்த இஸ்ம நம்ம அதிகப்படியா ஓதும் போது அல்லாஹு தஆலாவோட கருணை நம்ம மேல இருக்கும். நம்மளோட தேவைகள் நிறைவேறும். இந்த ரஹமத்துடைய 10ல நம்ம மேல அல்லாஹு தஆலா அதிகப்படியான ரஹமத்தை இறக்குவான். உங்க வாழ்க்கையில ரஹமத் அதிகமாகவும் உங்க தேவைகள் அனைத்தும் அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தரவும் இந்த ஒரு இஸ்ம யா அல்லாஹு யா ரஹீமோ, யா அல்லாஹு யா ரஹீமோ இப்படி 258 முறை ஓதி பின்பு அல்லாஹு தஆலா கிட்ட துவா கேட்டீங்கன்னா அல்லாஹு தஆலா நிச்சயமா உங்க தேவை எதுவோ அதை உடனே உங்களுக்கு கொடுப்பான். இந்த இஸ்ம நீங்க ஓதும் போது முழு இஹ்லாஸோடும் பூர்ண நம்பிக்கையோடும் நீங்க ஓதணும். அப்போதான் இதுக்கான பலனை அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுப்பான். இந்த ரமலான் மாதம் முழுவதும் அஸ்மாஉல் ஹுஸ்னால இருக்கிற 99 திருநாமங்களையும் நீங்க ஓத கண்டிப்பா மறந்துடாதீங்க. அஸ்மாஉல் ஹுஸ்னாவை ஓதி நீங்க என்ன துவா கேட்டாலும் அதை அல்லாஹு தஆலா நிச்சயமா அதை நிறைவேற்றுவான். அதனால இன்ஷா அல்லாஹ் இன்னையில இருந்து தினமும் அஸ்மாஉல் ஹுஸ்னா முழுசா ஓத நீங்க கண்டிப்பா முயற்சி செய்யணும். அல்லாஹு தஆலா அதுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மரணித்த பிறகும் உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வீடியோவை ஜாரியான சதகாவா நினைச்சு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹு தஆலா நம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஹைரும் பரக்கத்தும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.